இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் இவிஎஸ் ஜிஇ 3451 சப்ஜெக்ட்குள்ள இவிஎஸில் யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஈகோ சிஸ்டமை பற்றி பார்க்க போகிறோம். ஈகோ சிஸ்டம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஈக்காலஜினா என்னன்னு பார்ப்போம். ஈக்காலஜியோட டெஃபினிஷன் என்னென்னா, த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எனர்ஜி மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் ஈகோசிஸ்டம் காம்பனன்ட்ஸ் இஸ் கால்ட் ஈக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் ஈகோசிஸ்டம் இஸ் ஈக்காலஜி. அதாவது நம்ம ஈகோசிஸ்டத்தை பற்றி படிக்கிறது தான் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆர்கானிசத்தோட மூமெண்ட்டையும் அதோட இன்ட்ராக்ஷனையும் பார்க்குற பேர் தான் ஈக்காலஜி அப்படின்றாங்க. அதை பற்றி படிக்கிறது பேர் தான் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பயோட்டிக் ஏபயோட்டிக், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸையும் பார்க்க போகிறோம், நான் லிவிங் ஆர்கானிசம்ஸையும் பார்க்க போகிறோம். இதில் ஈகோசிஸ்டம்னா என்னென்னா, த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்ட்ராக்டிங் அமௌங் தெம்செல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் கம்யூனிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதர் அண்ட் தேர் நான் லிவிங் என்விரான்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிங் எனர்ஜி அண்ட் மேட்டர். ஒரு ஈகோசிஸ்டம் வந்து அதோட ஆர்கானிசத்தும் இன்னொரு ஆர்கானிசத்தும் இன்ட்ராக்ட் பண்ணுது என்விரான்மெண்ட்டில். அது அந்த கம்யூனிட்டியில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசியஸாகவும் இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒன் அனதர் தேர் நான் லிவிங் என்விரான்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிங் த எனர்ஜி அண்ட் மேட்டர். இதுகிட்ட இருக்க எனர்ஜியும் அதுகிட்ட இருக்க இதையும் எக்ஸ்சேஞ்சிங் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஈகோசிஸ்டம்ன்றாங்க. அண்ட் ஈகோசிஸ்டம் கண்டென்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்றாங்க. ஈகோசிஸ்டத்தில் வந்து பயோட்டிக், ஏபயோட்டிக் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். அதில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது லிவ் கிரியேட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் என்விரான்மெண்ட், உயிர் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிளைமேட். இப்படி கிளைமேட்னா என்னென்னா ரெயின், லைட்டு, விண்டு, டெம்பரேச்சர் சொல்கிறது. எடிபிக்னா சாயில், பிஹெச், மினரல் பற்றி சொல்கிறது. அதே மாதிரி பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் அதை இன்னொரு வகையாக ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்சியூமர்ஸ்னால் இன்னொரு வகையாக அதை ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டீகம்போசர்ஸ்னால் அதை இன்னொரு வகையாக சாப்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் கன்சியூமர்ஸில் மட்டும் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ப்ரொடியூசர்ஸ்னால் என்னென்னா, க்ரீன் பிளான்ட் சிந்தசைஸ் தேர் ஃபுட் தெம்செல்ஃப் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு க்ரீன் பிளான்ட் அதோட ஃபுட்டை சன்லைட்டில் வர அந்த ஒளியில் மூலிமா நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸை அதாவே ஃபுட்டை தெம்செல்ஸாக அதாவே ஃபுட்டை தயாரிக்குது. அதுதான் வாட்டர், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆட்டோட்ராப்ஸ்னு அதை இன்னொரு வகையாக அழைக்கிறாங்க. கன்சியூமர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதில் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்சரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ்ன்னு இருக்குது. இந்த ப்ரைமரி கன்சியூமர்ஸ்னால் என்னது, அதை ஹெர்பிவோர்ஸ்ன்றோம். ஹெர்பிவோர்ஸ்னால் ஒரு பிளான்ட்டு, டீர், கோட், அதாவது புல்லை சாப்பிட்றது மிருகங்கள். அதுக்கப்புறம் செகண்டரி கன்சியூமர்ஸ்னால் ப்ரைமரி கார்னிவோர்ஸ், கேட்டு, ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்சரி கன்சியூமர்ஸ் வந்து லார்ஜ் கார்னிவோர்ஸ், டைகர், லயன் அந்த மாதிரி, அதாவது பெரிய டைகர், லயன் அந்த மாதிரி காட்டுக்கு இதாக இருக்கும்ல அந்த மாதிரி உயிரினங்கள். குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ்ன்ற என்னென்னா ஓமிவோர்ஸ்ன்றாங்க. ஓமிவோர்ஸ்னால் என்னென்னா, பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும், மீட்டையும் சாப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பியர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டீகம்போசர்ஸ்னால் என்னென்னா பாக்டீரியா, ஃபங்கை, டெட் ஆர்கானிசம்ஸ் டு டீகம்போசிஷன். பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே இதாகிடும். எப்போனா ஒரு ஆர்கானிசம்ஸ் செயலிழக்குதோ அப்போ அந்த இடத்துல ஃபங்கையோ பேக்டீரியோ உருவாகும். அதை தான் டீகம்போசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டமில் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, ஃபுட் செயின், ஃபுட் வெப், பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ். இதில் ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா, ரேட் ஆஃப் பயோமாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் G2S அப்படின்ற மூலிமா கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் NPP = GPP - R. அதாவது NPPனா என்னென்னா நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, GPPனா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, Rனா ரெஸ்பிரேஷன் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீகம்போசர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஃபார்மர்ஸோட நண்பன் யாருன்னா எர்த்வார்ம். அதை ஆர்கானிக்லேருந்து இன்ஆர்கானிக்காக மாற்றுறது தான் அதோட டீகம்போசர்ஸனோட வேலை. எனர்ஜி ஃப்ளோட சோலார் எனர்ஜி இஸ் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் பிளானட் எர்த். சோலார் எனர்ஜின்றது ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 லா இருக்குது. ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்னா என்னென்னா, எனர்ஜி கேன் ஒன்லி ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் அனதர் கேனாட் பி ஜென்ரேட்டர் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஒரு எனர்ஜி
ஒரு இடத்துல உருவாகி இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க. அதாவது அது திருப்பி இன்னொரு எனர்ஜியே ஜென்ரேட் ஆகலாம், இல்லை அந்த எனர்ஜி அழிஞ்சு கூட போகலாம். ஆனால் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு, தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அண்ட் ரிலீஸ் த லாஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, லாஸ் ஆஃப் எனர்ஜி த்ரூ த ரிலீஸ் அதாவது ஒரு எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இன்னொரு இடத்துல அது கன்ஃபார்மாக மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. அடுத்து ஃபுட் செயின் ஃபுட் வெப்னா என்ன? ஃபுட் செயின் ஃபுட் வெப்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது புல் இருக்குல்ல, புல்லில் இருந்து தான் புல்லை வந்து மான் சாப்பிடும், மானை வந்து லைன் சாப்பிடும். இதுதான் நம்ம ஒரு எனர்ஜி ஃப்ளோவில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபுட் செயினுக்கும். ஒரு ஈகிள் வந்து இதை சாப்பிடும், ரேட்டு ஸ்னேக்கை சாப்பிடும், ஸ்னேக் வந்து ரேட்டு சாப்பிடும். இந்த மாதிரி ஃபுட் செயின்ஸ் இருக்குது தான் ஃபுட் செயின்ஸ் அண்ட் ஃபுட் வெப்ன்றாங்க. டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்னா என்ன? அதாவது மேலே பார்த்தா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோ சிஸ்டம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்னா நேச்சுரல், மேன்மேடு. அதில் நேச்சுரலில் மட்டும் 2 டைப் இருக்குது, டெரிஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம். டெரிஸ்ட்ரியல்னால் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, டெசர்ட். ஃபாரஸ்ட்னா இப்போ உங்களுக்கே தெரியும் காடு, கிராஸ்லேண்ட்னா நிலப்பகுதி, டெசர்ட்னா பாலைவனம். அதே மாதிரி அக்வாட்டிக்கில் மெரைன் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன் வாட்டர்னால் கடல் தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர்னால் ஆறு, குளம், குட்டை அங்கே இருக்கிற தண்ணி. இதை தான் சொல்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம். இது ஒன்றொன்றையும் பற்றி நம்மளாக எடுத்து எழுதுறது தான். அதுக்கப்புறம் எனர்ஜி ஃப்ளோவோட மொத்த டயக்ராம் என்னென்னா, சன்லைட், பிளான்ட், அனிமல், பேக்டீரியா. இதில் வந்து ஏபயாட்டிக் மேலேயும் ஏபயாட்டிக் கீழேயும் இருக்கும், நடுவில் பயோட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த ஹீட் இதாகும் நியூட்ரிஷன் சைக்கிள். இது ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி போடணும், நாங்கள் ஓவல் மாதிரி போட்டிருப்பேன். இதை மட்டும் நம்ம இந்த எழுதணும்னா இது 13 மார்க்ஸில் கன்ஃபார்மாக கேட்டிருக்காங்க.